Hello everyone, welcome to HANA Learning. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா low cut off problem பத்தி தான் பார்க்க போறோம். சரியா? சோ இப்ப நிறைய பேர் 12th முடிச்சதுமே நான் இன்ஜினியரிங் தான் வந்து ஜாயின் பண்ணனும் அப்படிங்கற ஐடியால இருக்கீங்க இல்லையா? சோ அவங்க எல்லாரும் வந்துட்டு கண்டிப்பா கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுவீங்க. கவுன்சிலிங்ல முக்கியமா நமக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் என்ன கட் ஆஃப். அந்த கட் ஆஃப் வந்து நமக்கு கம்மியா வந்துருச்சு அப்படினா என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ மறக்காம வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேவா? சோ இப்ப எல்லாத்துக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். நான் வந்து இந்த சப்ஜெக்ட்ல நல்லா வந்து எழுதி இருக்கேன். எனக்கு வந்து நல்ல கட் ஆஃப் வந்துரும். நான் நல்ல காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணிடுவேன் அப்படின்னு இருக்கும். ஒரு சில பேருக்கு என்ன அப்படின்னா எனக்கு இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு, நான் கொஞ்சம் வந்து டஃபா ஃபீல் பண்ணேன், அதனால வந்து எனக்கு மார்க்ஸ் வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு இருப்பீங்க. அப்படி நமக்கு மார்க்ஸ் வந்து கம்மி ஆகும்போது நமக்கு கட் ஆஃப் வந்து கம்மி ஆயிரும் இல்லையா? ஸோ அப்படி கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லோ கட் ஆஃப் எல்லாமே நமக்கு கம்யூனிட்டி பேசிஸ்ல நமக்கு ஸ்பிட் அப் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து சேஃபஸ்ட் கட் ஆஃப் எல்லாமே நான் சொல்றேன். ஓசியில நீங்க 180க்கு மேல நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுதான் உங்களோட சேஃபஸ்ட் கட் ஆஃப். அதுக்கு நீங்க கம்மியா எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு பிடிச்ச சீட்டு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா போயிடும். சரியா? நெக்ஸ்ட் பிசில நமக்கு 150க்கு மேல வந்து எடுத்துருக்கணும். 150 கம்மியா எடுத்திருந்தீங்க அப்படின்னா நமக்கு பிடிச்ச காலேஜா இருக்கட்டும், கோர்ஸா இருக்கட்டும், கண்டிப்பா அந்த இடத்துல நமக்கு கிடைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். இதே டயர் 1 டயர் 2 காலேஜஸ்ல நமக்கு கிடைக்காது. டயர் 3 டயர் 4 காலேஜஸ்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எம்பிசில நீங்க 140க்கு மேல எடுத்துட்டீங்க அப்படின்னா சேஃபஸ்ட் கட் ஆஃப். அதை விட கம்மியா எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு பிடிச்ச காலேஜஸ் வந்து கிடைக்காது. நெக்ஸ்ட் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு எல்லாமே வந்துட்டு 130 அபோவ் நீங்க எடுத்துருக்கணும். ஓகேவா? ஸோ இது இல்லாம நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 7.5 ரிசர்வேஷன்ல நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு இந்த கட் ஆஃப் இல்லாம இதை விட கொஞ்சம் 7-8 கட் ஆஃப் நீங்க கம்மியா இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு வந்துட்டு சீட் வந்து கிடைக்கும். ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நான் ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ லோவஸ்ட் கட் ஆஃப் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நமக்கு ஜாப் கிடைக்காதா, நமக்கு பிளேஸ்மெண்ட் வந்து இருக்காதா, நம்ம ஹை ஃபீ பே பண்ணணுமா, இப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும் இல்லையா? ஸோ நீங்க நார்மலாவே நீங்க வந்து காலேஜ் வந்து ஜாயின் பண்றீங்க, கவுன்சிலிங்ல வந்து போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஃபீ வந்து பே பண்ணணும். என்ன அப்படின்னா நமக்கு அங்க எஜுகேஷனல் லோன் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ கவுன்சிலிங்ல போனீங்க அப்படின்னா எஜுகேஷன் லோன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க வந்து லோவஸ்ட் கட் ஆஃப் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நார்மல் டியூஷன் ஃபீ நீங்க வந்து பே பண்ணணும். எஜுகேஷன் லோன் வந்து நீங்க அப்ளை பண்றதுக்கு நமக்கு கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் இப்ப மேக்ஸிமம் காலேஜஸ் எல்லாத்துலயுமே வந்து பிளேஸ்மெண்ட் இருக்கு. ஈவன் டயர் 1 டயர் 2 டயர் 3 டயர் 4 எல்லா காலேஜஸ்லயுமே இருக்கு. சரியா? ஆனா எல்லாத்துலயும் வந்துட்டு பெட்டர் பிளேஸ்மெண்ட் இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நீங்க நல்ல கட் ஆஃப் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா டாப் ப்ரையாரிட்டி காலேஜஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதுல வந்து பெட்டர் பிளேஸ்மெண்ட் வந்து இருக்கும். சரியா? சோ அது இல்லாம நீங்க லோயஸ்ட் கட் ஆஃப் வாங்கி நீங்க வேற காலேஜ் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்க வந்து பிளேஸ்மெண்ட் இருக்கா இல்லையாங்கிறது ஃபர்ஸ்டே நம்ம எல்லாமே வந்து விசாரிச்சு வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நீங்க போய் ஜாயின் பண்ணணும். சரியா? சோ பிளேஸ்மெண்ட்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம நிறைய ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கணும். சரியா? நிறைய ஸ்கில்ஸை நீங்க டெவலப் பண்ணிக்கணும். ஸோ லாஜிக்கலா நீங்க எடுத்துக்கலாம், லாஜிக்கல் எடுக்கலாம், தென் வந்து வேர்பலா நீங்க வந்து எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாமே நீங்க கத்துக்கலாம். இல்ல கோடிங்ஸ் வந்து படிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நீங்க வந்து லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ல நல்ல வேல்யூபிளான ஜாப் வந்து கிடைக்கும். சரியா? ஸோ அதை பத்தி தான் நெக்ஸ்ட் சொல்ல போறேன். நோ ஜாப். இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஜாப் வந்து இருக்கும். சரியா? ஸோ நம்ம எதுவுமே வந்து இது பண்ணாம டெவலப் பண்ணாம நம்ம ஜஸ்ட் புக்கில் இருக்கிறத மட்டும் மெமரைஸ் பண்ணிட்டு இங்க வந்து நம்ம படிச்சு மார்க்ஸ் வந்து எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அங்க ஜாப் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரிஸ்கியா போயிடும். சரியா? ஸோ மெமரைஸ் மட்டும் நமக்கு பத்தாது இல்லையா? ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க ஸ்கில்ஸ் வந்து நீங்க டெவலப் பண்ணிக்கணும். சரியா? நெக்ஸ்ட் வந்துட்டு காலேஜ் ஆர் கோர்ஸ். இப்போ நீங்க லோயஸ்ட் கட் ஆஃப் வாங்கிட்டீங்க, ஆனா உங்களோட ஐடியால என்ன இருக்கும், எனக்கு சிஎஸ்சி தான் எடுக்கணும், நான் இந்த கோர்ஸ் தான் போவேன், இந்த காலேஜ் தான் படிப்பேன் அப்படின்னு அட்டமெண்டா வந்து ஒரு சில பேர் இருப்பீங்க இல்லையா? சோ நீங்க வந்து லோயஸ்ட் கட் ஆஃப் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க உங்க மைண்ட் செட்டை நீங்க வந்து மாத்திக்கணும். சரியா? நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க சிஎஸ்சி தான் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. ஆனா உங்களோட கட் ஆஃப் வந்து கம்மியானதுக்கு அப்புறமா நீங்க அகைன் எனக்கு இந்த காலேஜ் தான் வேணும், இந்த சீட் தான் வேணும், இந்த கோர்ஸ் தான் நான் படிப்பேன் அப்படின்லாம் நீங்க வந்து அடமெண்டா இருக்க முடியாது. அப்படி வந்து நீங்க அடமெண்டா இருந்து நம்ம டாப் ப்ரையாரிட்டி காலேஜஸ்ல கிடைக்காம நீங்க வந்து டயர் 3 டயர் 4 காலேஜஸ்ல உங்களுக்கு சிஎஸ்சி சீட் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க அங்க போய் வந்து ஜாயின் பண்ணாதீங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க வேற கோர்ஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணிருக்கணும், அப்ளை பண்ணி வச்சிருக்கணும். சரியா? ஸோ கோர் பிரான்ச்சஸ் வந்து நமக்கு இருக்கணும். ஓகே? ஸோ நெக்ஸ்ட் நீங்க ட்ரிபிள் இ படிக்கலாம், மெக்கானிக்கல் படிக்கலாம், சிவில் படிக்கலாம், இல்லை நீங்க ஏஐ போகலாம். இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்கு. எனக்கு வந்து ஒரு கோர்ஸ் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு இது மட்டும் தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நமக்கு வந்து சீட்டு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். சரியா? இப்போ டயர் 1 டயர் 2 காலேஜஸ்ல உங்களுக்கு சீட்டு கிடைக்குது, ஆனா வேற கோர்ஸ்க்கு தான் கிடைக்குது, ஏஐ கிடைக்குதுன்னு வைங்க, ட்ரிபிள் இ கிடைக்குது, மெக்கானிக்கல் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி கிடைக்குது அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு அங்க எஜுகேஷன் லோன் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம், உங்களுக்கு அஃபோர்டபிள் ஃபீஸ் தான் வந்து இருக்கும். சரியா? அதே மாதிரி டாப் ப்ரையாரிட்டி காலேஜா இருக்கும். அங்க வந்து பாத்தீங்க
அப்படின்னா நம்பர் ஆஃப் பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு நிறைய இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதனால எனக்கு பிடிச்ச கோர்ஸ் தான் நான் வந்து ஜாயின் பண்ணுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து நீங்க மாத்திருங்க. சரியா? ஸோ நம்ம லோயஸ்ட் கட் ஆஃப் வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ரியாரிட்டி எல்லாமே வந்து காலேஜ்க்கு தான் இருக்கணும், கோர்ஸ்க்கு வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ காலேஜஸை பாருங்க, டாப் ப்ரியாரிட்டி காலேஜஸ்ல சேருங்க, உங்களுக்கு எந்த சீட்டு கிடைக்குதோ ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? கண்டிப்பா பிளேஸ்மெண்ட்ல நீங்க செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். அண்ட் உங்களோட ஸ்கில்ஸை நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ லோயஸ்ட் கட் ஆஃப் வாங்கிட்டோம், நமக்கு வந்துட்டு நல்ல வேலை கிடைக்காது அப்படிலாம் வந்து இருக்கிற மைண்ட் செட்டை மாத்திக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் லோயஸ்ட் கட் ஆஃப் வந்து வந்துருச்சு அப்படின்னா நீங்க காலேஜஸ்க்கு ப்ரியாரிட்டிஸ் கொடுங்க, அவ்வளவுதான். மற்றபடி நீங்க வேற எதுவுமே வந்து பண்ண வேணாம். சரியா? ஸோ நீங்க சப்போஸ் லோயஸ்ட் கட் ஆஃப் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்களோட ஐடியா என்ன, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இல்ல நான் ஹையஸ்ட் கட் ஆஃப் தான் வாங்குவேன் அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் எல்லாத்தையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ யாரெல்லாம் வந்துட்டு எனக்கு வந்து லோயஸ்ட் கட் ஆஃப் வந்து வரும் அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? லைக்கும் வந்து பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ தட் உங்களுக்கு என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்க வந்து பாத்துடலாம். சரியா? ஓகே, தேங்க்யூ ஆல்பா.